வணக்கம். தமிழர் கன்னடர் இடையே காவிரி பிரச்சனை 1000 ஆண்டுகளுக்கும் மேலாக 2ஆம் ராஜராஜ சோழன் காலத்திலிருந்தே நீடித்து வந்திருக்கிறது தெரியுமா? கிபி 1140 முதல் 1163 வரை சோழ நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்த 2ஆம் ராஜராஜரின் காலத்தின் போது மைசூர் பகுதியை ஆண்டு கொண்டிருந்த மன்னன் போசல நரசிம்மன் காவிரிக்கு நடுவே செயற்கை குன்றுகளை ஏற்படுத்தி நீரின் போக்கை திருப்பிவிட்டான். தமிழ்நாட்டுக்கு நீர்வரத்து இல்லாமல் போனது. 2ஆம் ராஜராஜன் படையெடுத்து வந்து அந்த குன்றுகளை தகர்த்து காவிரி எப்போதும் போல தமிழ்நாட்டை நோக்கி ஓட வழி செய்தான். இதற்கு ஆதாரங்கள் மலை கொன்று பொன்னிக்கு வழிகண்ட கண்டன் வா ராசராசன் காய் வாழ் என்ன வந்தே, தக்கையாக பரணி சுழியிட்ட காவிரிக்கு சோனாடு வாழ வழியிட்ட வாழ் காண வாரீர் என்று ராஜராஜன் உலாவில் உள்ளன. அடுத்து 17ஆம் நூற்றாண்டு கன்னட அரசன் சிக்க தேவராஜன் இவனும் நரசிம்மனைப் போலவே புதிய நீர்த்தேக்கங்களை ஏற்படுத்தி தமிழ்நாட்டுக்கு நீர் கிடைக்காமல் செய்தான். அப்போது தஞ்சையை ஆண்டு கொண்டிருந்த சரபோஜியும் மதுரையை ஆண்டு கொண்டிருந்த ராணி மங்கம்மாளும் அந்த நீர்த்தேக்கங்களை உடைக்க கூட்டாக படையை அனுப்பி வைத்தனர். ஆனால் படை அங்கு போய் சேர்வதற்கு முன்னாலேயே பெருவெள்ளம் ஏற்பட்டு நீர்த்தேக்கங்கள் தாமாகவே உடைந்து போயின. மிகவும் பின்னால் மைசூரை ஆண்ட திப்பு சுல்தானுக்கும் காவிரியில் அணை கட்ட ஆசை வந்தது. அதற்கான கால்கோல் விழா நடந்ததற்கான கல்வெட்டு ஆதாரம் உள்ளது. ஆனால் திட்டம் நிறைவேறாமல் போனது. நம் கரிகால சோழனுக்கு பிறகு காவிரியில் இன்னொரு அணை கட்ட மேலும் 1800 வருடங்கள் காத்திருக்க வேண்டியிருந்தது. அப்படி ஒரு பிரம்மாண்டமான அணையை கட்டி சாய்த்து காட்டியவர் சர் விஸ்வேஸ்வரய்யா அவர்கள். அதுவே புகழ்பெற்ற கிருஷ்ணராஜசாகர் அணை. அதன் பிறகும் நதிநீர் பங்கீடு இன்று வரை ஒரு பிரச்சனையாகவே இருப்பது நம் எல்லோருக்கும் தெரியும். நன்றி. பிடித்திருந்தால் லைக் செய்து பகிருங்கள்.